நாம் வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் போகிறோம். ஆண்டவர் காலை 5:30 மணி அளவிலே இந்த இடத்துல ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் இப்பொழுதாக எடுத்து வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. அதனுடைய காரணங்கள் என்னன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே விளக்கிறது. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்திலே இதற்குரிய வார்த்தைகள் நாம் தியானிக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா ரூத் அவர் ஒரு அந்நிய ஸ்திரீ, மோவாப் ஸ்திரீயா இருந்தவர். அவள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகப்பன் வீட்டை, தாய் வீட்டை, ஜென்ம தேசத்தை விட்டு அவர் சொன்னார் தன்னுடைய மாமியாரை பார்த்து, நீ வணங்குற தெய்வத்தை தான் நான் வணங்குவேன். நீ எந்த தெய்வத்துக்கு ஒப்பு கொடுத்து வணங்குறாயோ அதை தான் பின்பற்றுவேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டால் அந்த ஸ்திரீக்கு தான் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இப்பொழுதாக சித்தமானால் அதை அடுத்த வாரத்தில் தியானிக்கலாம். இந்த வாரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச போவதான வார்த்தைகள் மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை படைக்கும் போது சுகவீனமாய் படைக்கவில்லை, அவரை போல படைத்தார். 2 பேரும் இங்க ஜெபம் பண்ணாங்க, லீட் பண்ணாங்க. பிரதர் புஷ்பராஜ் லீட் பண்ணும்போது இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீகளுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இரண்டாவது அருமையான ஐயா ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, மனுஷனை தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி உண்டாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே சுகத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. சுகமாய் இருக்க விரும்புகிறவன். ஆனால் சத்துரு என்ன செய்கிறான்னு சொன்னால், யோவான் 10:10 வாசிக்கும் போது அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவருக்கு ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? நல்லவர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் மயப்படுவதால் ஆண்டவர் இங்க பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த 12 வருடம் உள்ள இந்த ரத்த போக்குள்ள ஸ்திரீ குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். நீங்க லூக்கா சுவிசேஷம் அதுல வாசிக்கும் பொழுது பாருங்க, அவள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாள் என்று 8:43 சொல்லப்படுகிறது. பாருங்க, வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல, அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ளவளாய் ரத்த போக்குள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்தாள். அல்லேலூயா. தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் செலவழித்தும் ஒரு மனுஷனாலே அவருடைய வேதனையை குணப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்குள் இருந்தார். அல்லேலூயா. அதே மார்க் நீங்கள் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 5:26, அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டார். அல்லேலூயா. அநேக வைத்தியரால் பாருங்க, பல டாக்டர் இடத்திலே பல ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை இருந்தது. எதற்கு? இந்த ரத்த நோய் என்று சொல்லப்படுகிற நோய்க்காக பல டாக்டரை பார்க்கிறார், பல மருத்துவர்கள் பார்க்கப்பட்டார்கள். ஆனால் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிக வருத்தம் இருக்கிறது, அதிக வேதனை இருக்கிறது, சுகவீனம் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பல வகையிலே பிசாசு நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கடந்த 2ஆம் தேதி ஒரு ஐயா எனக்கு போன் பண்ணாங்க. 1ஆம் தேதி போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க கண்டிப்பா நாளை காலையில வீட்டுக்கு வந்தாக வேண்டும் என்று சொன்னார். என்னால முடியாது தாமரத்துக்கு அப்படின்னு சொன்னேன். இல்ல பாஸ்டர் கண்டிப்பா வந்தேன் பாஸ்டர், வாங்க பாஸ்டர் அப்படின்னா. காலை 8 மணிக்கு நான் கிளம்பி தாமரம் அந்த பகுதியிலே அந்த வீட்டுக்கு நான் போனேன். பாருங்க, அந்த சகோதரி மீது வேதனைப்படுத்தக்கூடிய ஆவிகள், 3 விதமான ஆவிகள் அந்த மகளை போராடி கொண்டிருந்தது. அது சொல்லுது, என்னுடைய எல்லைக்குள் வந்தால் நான் இந்த வேதனை கொடுப்பேன். நெத்தி வலி, வயிற்று வலி, இன்னும் எந்தெந்த வழியெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனை வலியும் அது கொடுத்து வேதனைக்குள்ளாய் நிறைத்திருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த சத்துருவை ஜெயித்து அந்த வேதனையிலிருந்து கர்த்தர் மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 3 விதமான ஆவிகள். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், தலைவலின்னு உடனே நம்ம யோசிப்போம் சொன்னா அமிர்தாஞ்சன் எடுக்கணும், இல்லைன்னு சொன்னா விக்ஸ் ஆக்ஷன் ஃபைல் எடுக்கணும், இதுதான் நம்ம நினைப்போம். ஆனால் இது யாரால் உண்டாக்கப்படுகிறது, எதனால் இந்த தலைவலி வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அந்த மனுஷன் சொன்னாரே, நான் எடுத்ததற்கெல்லாம் டாக்டர் கொண்டு போனேன் பாஸ்டர், என்னுடைய பணம் எல்லாம் விரயமாய் போனது. இது மாத்திரமல்ல, எனக்கு அந்த கட்டணம் சொத்தையாயிடும், என்னுடைய மனைவிக்கு சொத்தையாயிடும், என்னுடைய பிள்ளைகள் 2 பேருக்கு கட்டணம் சொத்தையாயிடும். ரொம்ப ஒரு வேதனைக்குரிய காரியம் பாருங்க. அவருடைய காலெல்லாம் கருகி போக வேண்டிய நிலைமைக்குள்ள இருக்கிறது. இப்படிப்பட்ட பல வேதனைகளை சத்துரு கொடுத்து வைத்திருந்தான். ஆனால் இயேசு அந்த வேதனையிலிருந்து கர்த்தர் சுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த 12 வருடமுள்ள இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை குறித்து நாம் நிறைய கேட்டிருப்போம். ஒரு மிக விசுவாசத்தோடு கூட, வாட்சியோடு கூட பெரிய கூட்டத்தில் அவள் போய் அங்கே இயேசுடைய வசனத்தை தொட்டாள் என்று சொல்லி நாம் கேட்டிருப்போம். அல்லேலூயா. ஆனால் இயேசு சொல்லுகிறாரு, அவள் தொட்ட மாத்திரத்திலே விடுதலை பெற்றுட்டாளாம். அல்லேலூயா. நீங்க அதுல பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரத்துல 28 வாசிங்க பார்க்கலாம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உத்திரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தால். அல்லேலூயா. ஆரோக்கியம் அடைந்தால், ஆனாலும் கூட அந்த ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசுடைய வேலை. அல்லேலூயா. தொட்டால் ஆரோக்கியம் அடைந்துச்சான். நல்லா பாருங்க இந்த வார்த்தையை. இயேசுக்கு பின்னாடி வந்து வஸ்திரத்தை தொட்டுட்டால், தொட்ட மாத்திரத்தை வல்லமை என்ன செய்தது? ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டது. ஆனால் ஆண்டவர் அந்த ஆரோக்கியம் பெற்றுக்கொண்டால் என்று விட்டு விடாமல் ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னார்னா, உன் வேதனை ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு ஒரு வேதனை ஒன்று இருக்கிறது, அந்த வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு பிரச்சனை மாறின உடனே அடுத்த பிரச்சனை சத்துரு கொடுக்க பார்ப்பான். ஒரு பலவீனம் மாறின உடனே அடுத்த பலவீனங்கள். கருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீ வீட்டில ஜெபிக்கிற அந்த ஜெபமானது உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் மாத்திரமல்ல, அங்கே பக்கத்துல இருக்கிற வீடுகளுடைய கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நீ ஆராதிக்கிறவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் மகிமை உள்ள தேவன், அவர் மகத்துவம் உள்ள தேவன். அந்த தேவனை வீட்டிலே ஆராதிக்கும் பொழுது நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றேன், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், உங்க வீடுகளில் நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற சத்தத்தை எழுப்புங்கள், உங்க பிரச்சனைகள் மாறி போகும். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளான காரியங்களை சொல்லி இருக்கிறார். 128ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நாம் நல்லா திருமணத்துக்கு அதுக்கு வாசிப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அதை வாசித்து பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். யார் கர்த்தருக்கு பயப்படுகிறவன்? கர்த்தரை வீட்டிலே ஆராதிக்கிற பிள்ளைகள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. வீட்டிலே இந்த நேரத்தில் தேவன் வந்து விடுவார்.
தேவன் ஜெபத்தை கேட்பார் என்று யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வீடுகளிலே ஜெப நேரத்தை உருவாக்குகிறார்களோ அந்த குடும்பத்தை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. பெருவெள்ளம் வரும், பெருங்காற்று வரும், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீ அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு சிம்பிள் தான், வீடுகளில் ஒரு நேரத்தை வைத்து நீங்கள் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல சபைகள் எல்லாம் மூட வேண்டிய நாட்கள் வரும், உபத்திர காலங்கள் வரும். வீடுகளிலே தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரங்களை கர்த்தர் உங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யதான் இந்த காரியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தயவு செய்து சொல்றேன், வீடுகளில் நீங்கள் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அப்போது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அனைத்து வேதனைகளையும் மாறும். ஹல்லேலூயா. இந்த அருமையான ஸ்திரியை பார்க்கும்போது ஆண்டவர் அவள் தொட்ட மாத்திரத்திலே அவள் வேதனை நீங்கி என்ன ஆயிட்டாலாம், ஆரோக்கியம் அடைந்து விட்டார். ஹல்லேலூயா. சுகம் அடைந்து விட்டார். ஆனாலும் கர்த்தர் சொன்னாரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உனக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு, விடுதலை கிடைச்சிருச்சு. ஆனா உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு வேதனை இருக்கிறது. அந்த வேதனை முற்றுமாய் நீங்கி சுகமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியத்தை கர்த்தர் கையில கொடுத்த போது எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 36ஆம் வசனத்தை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஹல்லேலூயா. மெய்யான விடுதலை. இந்த 7 வாரமா 14 வாரமா எந்த நாளும் நான் சொன்னது கிடையாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி கோச்சுக்காதீங்க பிரதர், இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் தான் இதுல கத்து கொடுத்திருக்கிறாரு, அடுத்த வாரம் வந்து முழுசா கொடுப்பாரு, இல்ல அது அடுத்த வாரம் வந்து அப்படி எல்லாம் சொல்றதே கிடையாது. ஹல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. மெய்யான விடுதலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான விடுதலை. முன்னாடி வந்து ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இயேசு ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனிக்கிறார். என்னன்னா இந்த ஸ்திரீக்கு ஆரோக்கியம் அடைந்து விட்டது, தொட்டால் விசுவாசத்தோடு கூட வந்து தொட்டால் அவளுக்கு ஆரோக்கியம் கிடைத்தது. ஆனா ஆண்டவர் அதோடு நிறுத்தல பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறுத்தல, இன்னும் சொல்றாரு உன் வேதனை இருக்கிறது. ஹல்லேலூயா. நேருக்கு இன்னைக்கு நிறைய வேதனைகள் இருக்கிறது. விடுதலை பெற்று இருக்கிறார்கள், ஆரோக்கியம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் வேதனையை சத்துரு கொடுத்து கொண்டே இருக்கிறான். இந்த வேதனை முற்றுமாய் நிற்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, குமாரனாகிய நான் விடுதலையாக்கினால் ஒரு மெய்யான விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. முழுமையான விடுதலை கிடைக்கும். குதிரை இந்த நாளுக்கு என்று ஆயத்தமாய் இருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. ஹல்லேலூயா. ஸ்திரீயை ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டார். ஒன்று. ஹல்லேலூயா. அது விசுவாசம் என்பது சாதாரண அல்ல, அது நேரம் நமக்கு பத்தே பத்தாது. ஹல்லேலூயா. அவருடைய சூழலை பார்க்கும்போது அநேக வைத்தியர்கள், அதிகமான ஆஸ்திகள், ஹல்லேலூயா, தன்னிடத்தில் இருந்த எல்லா ஆஸ்திகளையும் அடித்து விட்டா அநேக வைத்தியராலே வருத்தப்பட்டு வந்தார். ஹல்லேலூயா. டாக்டர் கடைசியில் அவனை திட்டி, இனி உனக்கு என்ன பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே முடியாது, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போயிடு. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை தான் வருகிறது உண்டு. இந்த கர்மையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள், அப்படிப்பட்ட வேதனைகள், பிரச்சனையோடு கூட இன்னைக்கு நாமும் அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் வேதனை நீங்கி நீ சுகத்தோடு போக போகிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனை மறைக்கப்பட்டிருந்தாலும் சரி, நிறைய சாட்சி இருக்கிறது என் வாழ்க்கையில். தேவனோடு இணைந்து செயல்பட்ட அற்புதங்கள், ஏராளமான அற்புதங்கள். ஒவ்வொன்று 15 வருடங்கள், 20 வருடங்கள், 37 வருஷம். இந்த லாக்டவுன்ல நசத்புரத்துல ஒரு அம்மாவுக்கு 37 வருஷமாய் சர்வத்தினால் அவர்கள் அப்படியே உடம்புல கிடைந்திருந்தது. 37 வருஷம் சொல்றது, நான் போன சபையெல்லாம் என்னை கண்டுபிடிக்கவே இல்லை, நீ கண்டுபிடிச்சிட்ட, நான் வெளியே போயிட்டேன். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு வேதனையை சத்துரு கொடுக்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் இந்த மகள் எங்கே வந்தாள் என்று சொன்னால்,
நீதிமொழி புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே வந்து சுகமாயிருப்பான். எல்லாரும் நல்லா அந்த வசனத்தை அப்படியே கையில வச்சுட்டு கரங்களை விட்டு நல்லா சுதந்திரம் பண்ணலாமா? அவ்வளவுதானா? அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், சாதாரண துருகம் அல்ல. ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும்போது ஆபிரகாம் பார்த்து சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறது கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த சுகமாய் வாழ்வதற்கு, வேதனை நீங்கி வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? நீதிமான் எங்க வரணுமா? அல்லேலூயா. யாரும் அப்படி ஜெபம் பண்ணவே வர ஜெப நேரம் வந்தா ஜெபிக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு அப்படியே ஜெப நேரத்துல அப்படியே போயிடுற மாதிரி. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் வந்து ஓடி வந்து என்ன செய்கிறானா? சுகமாயிருக்க அவன் ஓடி வருகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய நாமமானது அது பலத்த துருகமாய் இருக்கிறது. இந்த ஸ்திரீயானவள் எவ்வளவு வைத்தியரை பார்த்து விட்டார், எவ்வளவு பணங்களை செலவழித்து விட்டார், ஆனாலும் கூட அவளுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. அல்லேலூயா. சுகம் கிடைக்கல. ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாய் உள்ளே வந்தார். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு உள்ளே வந்தார். அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே உள்ளே ஓடி வந்தார். ஆண்டவர் சொன்னார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய நாமத்துக்குள் யார் உள்ளே நுழைந்து வருகிறார்களோ ஆண்டவர் சொன்னார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் வாழ முடியும். அல்லேலூயா. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வந்து பாத்தீங்கன்னா சுகவீனங்கள் பெருகி கொண்டிருந்ததுன்னா, இருமனம் உள்ளவர்களாய் தங்கள் வழியிலே நிலையற்றவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இருமனம். டாக்டர் சொன்னா 100% நம்பிடுவான். கேட்கிற டாக்டர் நான் கடவுள். அல்லேலூயா. பாருங்க, டாக்டர் பேசுறாரு, ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னா எத்தனை மணிக்கு அங்க போயிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு 7:30 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா இவ்வளவு டாக்டர் மேல பயம் பார்த்துட்டேன். ஆனா 8 மணி ஆராதனை, அப்பா பயங்கரமான பயம் பார்த்துங்க. அந்த மாதிரி பயம். சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரோட பேசுறேன். நான் சொல்றேன், நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டனும் யோசிச்சேன். ஆண்டவர் இந்த சபை இல்ல போனா, நான் வேற ஒரு சபைக்கு போனா நான் கண்டிப்பா வந்து பார்த்தா அவங்களுடைய டைம் கேட்டு முன்னாடி போய் அமர்ந்தேன் ஆண்டவரை அப்படின்னு நான் யோசிச்சேன். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, ஆண்டுடைய நாமம் அது பலத்த துருகம். அதற்குள்ளே வருகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த வேதனை இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை சுகமாக்கி அனுப்புகிறவர். அல்லேலூயா. நான் இதெல்லாம் பார்த்தேன். ஒவ்வொரு சுகர் மாத்திரை எடுத்தவங்களை ஒவ்வொரு பாயிண்ட் மேல ஏறிட்டே போதை தவிர அந்த சுகருக்கு போனாங்க. அவங்க எவ்வளவு போனாங்கன்னா 140க்கு போனவங்க இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறாங்கன்னா 460ல நின்று இருக்கிறாங்க. மாத்திரை எடுத்தவர்கள் இன்றைக்கு சுகவீனமா தான் இருக்கிறாங்க. அந்த மாத்திரைகளை குணம் அடையவே இல்லை. மாத்திரையுடைய லெவல் தான் ஏறிட்டு போதை தவிர அதுல இருந்து விடுதலை வரல. அல்லேலூயா. கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கர்த்தர் மேல் இல்லாதனாலே இந்த மாத்திரை என்ன செய்யல, வேலை செய்யாமல் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் குறை சொல்றது இல்லை. ஆனால் நீ கொடுக்கிற முக்கியத்துவம் எப்படி இருக்குது என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. ஒரு உலக மனுஷன் கொடுக்கிற ஒரு நேரத்திற்கு முன்னதாக நாம் போய் அமர்கிறோம் என்று சொன்னார்,
வானத்தையும் பூமியை படைத்து உன்னை என்னை உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலிருந்து பெரிய அற்புதத்தோடு கூட தூக்கி எடுத்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா இன்னும் செவி கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாரத்துல அருமையான சொன்னேன். எவ்வளவு செலவு பண்ணீங்க டாக்டர்? 10,000 ரூபாய். கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. 10 நிமிஷத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுகிறார். அல்லேலூயா. உண்மைதான் இது. நீ ஆண்டவரை எந்த நோக்கத்தோடு கூட எவ்வளவு வாஞ்சியோடு கூட நீ தேடுகிறாயோ கர்த்தர் அந்த இடத்துல உன்னை பார்த்து உனக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால அந்த நீதிபதிகள் 8, 10, 18, 10 சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அல்லேலூயா. சொல்லுங்க, கண்டிப்பா சொல்றேன். எப்பேற்பட்ட பிரச்சனை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதே கிடையாது. ஆனா வந்தவங்கிட்ட சொல்றேன், உன் பிரச்சனை மலை போல் இருக்கலாம், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா என்னோடு கூட இருக்கிறவர் பனி போல மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஓடி வரும்போதுதான் சுகம் கிடைக்கும். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அங்கே யோவானால் சொல்லப்படுகிற வார்த்தை தான். அநேக நேரத்துல கேட்டிருப்போம். வாசிகள் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நீ சுகமாய் இருக்க வேண்டும். உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் வாழ வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் படைத்தார். அன்றைக்கு மனுஷனை படைக்கும் போது அவர் செம்மையாய் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அழகாய் படைத்தார், அருமையாய் படைத்தார். ஆனால் அவனோ அநேக வாய தந்திரங்களை உருவாக்கி கொண்டதனால இந்த வேதனைகள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 400 வருஷம் ஆபிரகாம் நிமித்தம் ஒப்பு கொடுத்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். அவர்களுக்கு வேதனை பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனதுருக்கம் உள்ள தேவன் தான் ஒப்பு கொடுத்து அந்த ஜனங்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு சுகம் இல்லாமல் இருக்கிறது சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் மனம் இறங்க ஆரம்பித்து விட்டார். மனம் இறங்க ஆரம்பித்து விட்டார். தேடுகிறார். இந்த ஜனங்களுடைய வேதனை தீர்க்க, இந்த ஜனங்களுடைய உபத்திரவத்தை போப்பதற்கு யார் என்று சொல்லி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அப்படியே கண்களை வைத்து தேடிக்கொண்டே இருக்கிறாரு. அதுல ஒருத்தர் தான் மோசே. ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மோசமான மோசே தான். அல்லேலூயா. அவர் ஊழியத்துக்கு வரும்போது அவர் சொல்லும் போது என்னன்னா, பார்த்தீங்கன்னா 3-4 வித கட்டளை போடுறாங்க. நான் ஒரு ரவுடி, ஒரு கொலைகாரன். அல்லேலூயா. நான் படிக்காதவன். 2வது 3வது சொல்ற நானே திக்குவாய்ப்பா அப்படின்னு சொன்னா ஆண்டவர் விடல. இந்த ஜனங்களுடைய உபத்திரவத்தை தீர்க்கிறதுக்கு நீ ஒருத்ததான் வேணும். ஆண்டவர் பின்னாடியே வந்து அவரை பிடிச்சு கொண்டு போய் கொண்டு போய் நிறுத்தினார். பாருங்க, இந்த வேதனையுடைய சம்பவம் ஆண்டவருக்கு மிகவும் வேதனைக்குள்ளதா இருக்கிறதுனால தான் வேதனை ஆண்டவர் பார்த்து விடுவிக்க ஆரம்பித்தார். 3ஆம் அதிகாரம், யாத்திரை 3ஆம் அதிகாரம் 6-7 வசனம். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் முகத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நினைக்கலாம், என்னுடைய வேதனை யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. பக்தர் அப்படிதான் பாடுறார், என் வேதனை யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், என்னுடைய வேதனை யாருக்கு தெரியும்? உன்னை என்னை படைத்தவருக்கு நிச்சயமாய் தெரியும். உன் மனைவிக்கு தெரியாது, உன் பிள்ளைகளுக்கு தெரியாது, உன் கணவருக்கு தெரியாது. ஆனா உன்னுடைய வேதனை யாருக்கு தெரியும்னா, உன்னை உருவாக்கினதான இயேசுவுக்குள் வேதனை தெரியும். அல்லேலூயா. சொன்னார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஏன்னா நீ சுகமாய் இருப்பதுதான், ஆத்துமா சுகமாய் இருப்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ வேதனைப்பட்டு கண்ணீரோடு கூட இருப்பதை விரும்பவில்லை. அண்ணாவுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லை, அவனுக்கு ஒரு பெரிய வேதனை. ஆனா ஆண்டவர் அவர் அறிந்தார். ஒரு ஏற்ற நேரம் வந்தது, அவருடைய வேதனை மாறிச்சு. அந்த 2ஆம் அதிகாரம் சொன்னார், என்னுடைய கொம்பு
அபிஷேகம் பண்ணப்பட்டு அது எல்லாருக்குமாக மகிமையாக இருக்குது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? வேதனை மாறிவிட்டது. அல்லேலூயா. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னுடைய கூக்குரலின் சத்தத்தை தேவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள் கூக்குரல் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார்? உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டு கொண்டிருக்கிறார். நீ படுகிற உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்குள்ள இருக்கிறதான வேதனை ஆண்டவரே என்னால சொல்ல முடியலப்பா. போராட்டம் சாதாரண போராட்டம், அத்தனை போராட்டம் எனக்கு வேதனையாக உண்டாயிருக்கு சொல்லி நீ மிகவும் வேதனையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. இது வேலைச்சலத்தில் உபத்திரவாங்க வாசித்த அந்த சங்கீதம் 22 அதிகாரம் 27 வசனத்துல ஆண்டவர் உபத்திரப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிறதில்லை. அல்லேலூயா. நீ எவ்வளவு உபத்திரப்படுகிறாயோ, எவ்வளவு நீ வேதனைக்குள்ளாய் இருக்கிறாயோ, என் ஆண்டவர் உன்னை அற்பமாய் நினைப்பதில்லை. அந்த திருக்கூட்ட ஜனங்கள் அவரை அற்பமாய் நினைத்திருப்பார்கள். அவருடைய இன்ன பந்துக்கள் எல்லாம் அற்பமாய் நினைத்திருப்பார்கள். மிக வேதனைக்குரிய வார்த்தை சொல்லி அவளை இன்னும் வேதனைப்படுத்திருப்பார்கள். அநேக நேரங்களில் குடும்பத்தார், உறவினர், மற்ற ஜனத்தின பந்துக்கள் எல்லாம் நம்மள ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நம்மள ஆறுதல் சொல்றதே கிடையாது. முன்னாடி பாப்பா வாழைப்பழம், ஆப்பிள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அழகா ஒரு 150 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு வெளியே போய் 10 லட்சம் ரூபாய்க்குள்ள வார்த்தைகள் அப்படி அள்ளி தூக்கி போயிடுவான். பயங்கரமா தூக்கிடுவான். அப்பவே நினைச்சேன், கொஞ்சம் ஆடல பாப்பா பயங்கரமா ஆடினா பாரு. அந்த ஆட்டத்துக்கு எல்லா மாதிரி பனிஷ்மெண்ட் இல்லையா? கருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் எதையும் பார்ப்பதில்லை. அல்லேலூயா. அந்த ஸ்திரீனுடைய சரித்திரத்தை ஆண்டவர் பார்க்கல. இது எதனால் வந்த வேதனை என்பதை ஆண்டவர் பார்க்கல. ஆனால் அவள் இயேசுவை எப்படி பின்தொடர்ந்து வந்தவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்பதை பார்த்தார். பார்த்த மாத்திரத்திலே அவளுக்கு அற்புதம் நடந்து விட்டது. ஆனாலும் ஆண்டவர் விடாம சொன்னாரு, உன் வேதனை நீங்கி என்ன செய்ய வேண்டும், சுகமா இருக்கிறத நான் பார்க்கணுமா என்று கண்காணிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆண்டவர் கண்காணிக்கிறார். உனக்கு அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குதா? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக்கிட்டதுதான். ஒருத்தருக்கு பிரேயர் பண்ணி முடிச்சு அவங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா அவங்களை விடுறது கிடையாது. 6 மாதம் வரையில் அவங்களை நான் கண்காணிப்பேன். அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, என்ன நிலைமை, ஞானசானத்துக்குலாம் உடனே கொடுக்க மாட்டேன். 6 மாசம் பொறுத்து அவங்க எல்லாம் கிளியரா இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாதான் அவங்க ஞானசானம். ஏதோ ஆத்மா கிடைச்சா போதும் கடகடன் கொண்டு போய் மூழ்கி எடுத்துட்டு கிடைச்சல அந்த ஆவி சொல்லு, இவங்க ஞானசானம் எடுக்கும்போது நான் எங்க இருந்தேன் கேட்டு வெளியே உட்காந்துட்டேன். ஆவிகள் ஜெபிக்கும் போது சொல்லு, ஒரு ஞானசானம் எடுத்துட்டாங்களே, ஒரு சரீரம் ஆண்டுடைய சித்தம் மாறிதுன்னா யார் சொன்னது? அவங்க போகும்போது கேட்டுக்கு வெளியே உட்காந்து தொட்டியில ஞானசானம் கொடுத்தாங்க. திரும்பி வரும்போது மேலே ஏறி உட்காந்து ஏன் என்னை விரட்டாமல் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் சொல்றாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் 3 காரியங்களை அவர் பார்க்கிறார். 1, உபத்திரவத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். 2வது, கூக்குரலை ஆண்டவர் கேட்கிறார். 3வது, நீ படுகிற வேதனைகள், சாதாரண வேதனையில நீ பட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து வேதனைகளையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிற மாத்திரமல்ல, உனக்காக இறங்குகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உனக்காக இறங்குகிறார். வாசிங்க அந்த 8ஆம் வசனத்துல, அவர்கள் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியர் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு. சொல்லுங்களேன். உனக்காக எனக்காக அவர் இறங்கினார். உன் துக்கம் என் துக்கத்தை சுமக்கும்படி இறங்கினார். நம்மேல் வர்றதுதான் எல்லா விதமான பாவ செயல்களும் அவர் மேல் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இறங்கினார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருடைய பலவீனங்களை டாக்டர் போய் காட்டினா குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுவான், பில் போடுறதுக்கு ஆயத்தமா இருப்பான். அல்லேலூயா. ஆமா, எப்போ சொல்லு, நான் போய் என் பாடிய வா கொஞ்சம் செக் பண்ணிக்கு பார்த்து காட்டினா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாடும். 5 லட்சம் ரூபாய் தீக்கிடுவாங்க. ஏன்னா அதான் காலம். ஆனால் ஆண்டவரிடத்துல
ஒரு 3 சொட்டு ஜெப ரத்தத்தை குடிச்சா போதும், 5 லட்சம் ரூபாய் மிச்சமாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ருசிக்கிறீர்களோ தெரியாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே 17 வயதிலிருந்து இதுவரையிலும் அந்த ரத்தத்தை ருசித்துக் கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சூழலில் எந்த நேரத்தில் சோத்திரம் ஆண்டவர் உண்மையாகவே அவர் ரத்தத்தினாலே என்னை குணப்படுத்தி இதுவரையிலும் இந்த இடத்துல கர்த்தருடைய கிருபையினால் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. சொல்லுவேன், இந்த வியாதி இது ஒன்றும் கிடையாது, பயப்படாதீங்க. கர்த்தர் இதை குணப்படுத்துவார், விடுதலையாக்குவார். உன் நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கட்டும் என்று சொல்லி அவர்களை தேய்ச்சி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் முதலாவதாக நம்முடைய உபத்திரத்தை பார்க்கிறார், இரண்டாவதாக நம்முடைய கூக்குரலை கேட்கிறார், மூன்றாவதாக நம் படுகிற வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனை சுகமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். எந்த பலவீனத்தோடு இடத்துல வந்திருக்கிறாயோ உன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்க 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 அப்போஸ்தலர் 1:8 படி நீ பலப்படுத்தப்பட்ட ஒரு மகனாய் காணப்பட முடியும். அல்லேலூயா. பலவீனத்தோடு இருக்க மாட்டேன். வேதம் அதான் சொல்லுகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தேவ சமூகத்திலே குடும்ப ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிற தலைவன் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டு பார்த்து சொன்னாரு, நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறபடினாலே புதிய பலன் அடைகிறவளாய் இருப்பாய். அல்லேலூயா. அந்த பலன் சாதாரண பலன் அல்ல, அது காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலன், அது கழுப்பொப்பான பலனை கர்த்தர் கொடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை வேதனை சத்துரு கொடுக்கட்டும், எத்தனை போராட்டங்களை சத்துரு கொடுக்கட்டும், ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய உபத்திரத்தை நான் பார்த்தேன், உன்னுடைய கூக்குரலை நான் கேட்டேன், நீ படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் உனக்கு நான் எப்படி கொடுக்க போறேன்னா, பாலும் தேனும் நலனும் விசாலமான தேசத்தை உனக்கு கொடுத்து அதில் சுகமாய் இருக்கிறாய் என்று பார்ப்பதற்காக நான் இறங்கி வந்தேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறார். நம்ம விசாரிக்கிறவர் விடுதலை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறது இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம விசாரிக்கிறோம். விசாரிச்சு சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறபடி நானு என்ன செய்ய உன் வார்த்தை எல்லாம் அல்லேலூயா. ஆமா, ஏன்னா இந்த வேதனைகள் தொடர்ந்து அப்படி பின்னாடி வந்துட்டே தான் இருக்கும். அந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி கொடுத்துதான் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் சொன்னாரு, நீ என்ன சொல்லு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். பிலிப்பியர் 2:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தது. இல்ல உங்கள் ஜெபங்களை எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதனையோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரச்சனை என்ன பண்ணுனா தெரிவிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி வீட்டுல படுத்து இருந்தாங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும், ஆனா குணப்பெற்றிருக்க மாட்டான். அல்லேலூயா. முழுமையான ஒரு விடுதலை அடைந்திருக்க முடியாது. முழுமையான ஒரு விடுதலை அடைவதற்கு என்னன்னா ஆண்டவருக்கு தெரிவிக்க வேண்டியதா இருக்கிறது. இந்த சகோதரி ஆண்டவருக்கு தெரிவிக்கும்படி அவர் நினைச்சதார். ஜனக்கூட்டத்திலே புகுந்து உள்ளே வந்து வசனத்தை தொட்டார். இயேசுவின் வசனத்தை தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டு வந்தது, அவன் ஆரோக்கியம் அடைந்தார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதோடு நிறுத்தில்லை. ஆண்டவர் பார்த்து சொன்னார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, முற்றுமாய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பதுதான் நான் விரும்புகிறேன் சொல்லி ஆண்டவர் முழுமையான விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, காலைகளை வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் எத்தனை விதமான உனக்கு பாடுகள் இருந்தாலும், எத்தனை விதமான உபத்திரம் இருந்தாலும், எத்தனை விதமான போராட்டத்தின் தன்மைகள் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொன்னார், வேதனைக்கு சுகமாய். ஆமா, இந்த இடத்துல நம்ம வார்த்தை கேட்டு அப்படி போயிடுறது இல்லை. வார்த்தை உள்ள வைத்து தியானித்த ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீ சொல்லியிருக்கிற வாக்குத்த வார்த்தை, என் வேதனை நீங்கி சுகமாய் என்று சொல்லியிருக்கிறப்பா, அந்த சுகம் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வர வேண்டும், இருக்க வேண்டும். நான் அதில் கறி கூற வேண்டும் ஆண்டவர். ஏன்னு சொன்னால், ஆண்டவரே நீர் பலத்த துருகமாய் இருக்கிறீர், உமக்குள் நான் வந்திருக்கிறேன், நான் என்னாலும் சுகமாய் இருக்கணும், என்னாலும் சுகமாய் இருக்கணும்.
சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உபாகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முடிக்க போற ஆண்டவர் சொன்னாரு, உபாகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவர் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்பார். அல்லேலூயா. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது இந்த சுகம் என்னாலும் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பெண்ணையை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் இருப்பார், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னாலும் காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவாரு? ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை உள்ளங்கையில் என்ன செய்திருக்கிறேன்? வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய காப்பாற்றுதல் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே உங்களை என்னை ஆண்டவர் அப்படியே மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை பார்த்து சொன்னார், அவரோடு கூட அவர் சுகமாய் தங்கியிருக்கிறபடினாலே அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி எல்லைகளுக்குள் என்ன செய்வாரா? வாசமாயிருப்பார். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஆண்டவர் வாசமாயிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் தான் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் நான் நினைக்கிறேன், விசுவாசு என்ன விடவே மாட்டேன் பாஸ்டர். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவரோடு கூட நாம் வாசம் பண்ணுவோம். அவர் நம்முடைய எல்லையில் என்ன செய்வார்? அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வீடுகளிலே இயேசு உலாவும்படிக்கு நாம் அவருக்கு ஏற்ற பிரியத்துக்குள்ளாய் நடப்போம். நாம் அந்த சுத்தத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா சொன்னார். உண்மையாகவே நீ மிகவும் பாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனோடு, உபத்திரத்து மத்தியில் நீ கடந்து வந்தபடினாலே நீ இனி உபத்திரமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வேதனையோடு கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேதனை எல்லாம் நீங்கி சுகமாய் இருக்க வேண்டிய காலம். அல்லேலூயா. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.